சிவகாசி ஃபேமஸ் முட்டைக்கோஸ் எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம். இது முட்டைக்கோஸ் சொன்னோடனே காய்கறி செய்ய போகிறேன்னு நினைப்பீங்க. காய்கறிலாம் கிடையாது. இது ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஈஸியாக ஒரு 10 நிமிஷம் பிள்ளைய கேட்டோடனே செஞ்சு கொடுத்துடலாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து இந்த கப்பு தான் எடுத்திருக்கேன். இதில் 2 கப்பு மைதா மாவு போட போகிறேன். அதுக்கடுத்து 1 ஸ்பூனுக்கு வந்து பச்சரிசி மாவு சேர்க்குறேன். 2 ஸ்பூன் ரவை, கொஞ்சோண்டு சோடா உப்பு, இந்த அளவு போட்டால் போதும். ஒரு பிஞ்ச் அளவு வந்து உப்பு. ஜீனியை வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டில் வந்து 1/2 கப்பு இதை சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் வந்து ஒரு 1/4 ஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஜீனி அரைக்கும் போது 2 ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கேன். நீங்கள் தனியாக ஏலக்காய் பவுடர் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. முட்டை தயிர் எதுவுமே சேர்க்காம இந்த முட்டைக்கோஸ் வடை வந்து ரொம்ப சூப்பராக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி பிணைய போகிறேன். தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் பால் ஊற்றி கூட பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தெளிச்சு பிணைங்க. தேவைப்பட்டால் அப்பப்போ தண்ணி தெளிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக பிணைஞ்சிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கு எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். எப்படின்னு பார்ப்போம். இப்போ திறந்து பார்க்கலாம். 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. எண்ணெயும் அங்கே காய வச்சுருக்கேன். பக்கத்தில் ஒரு கிலோ தண்ணி வச்சுருக்கேன். கையை லேசி நினச்சிட்டு உருண்டை மாதிரி உருட்டுங்க. இது மெதுவாக ஒன்றா போட்டுக்கலாம். உங்கள் உருண்டைக்கு கையை நினச்சி உருட்டுங்க. ஈஸியாக இருக்கும். உள்ள மாவு நல்லா வெந்து வரணும். அதனால் அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கிறேன். சிம் பண்ணி ஒவ்வொன்றா மெதுவாக பரட்டி விட்டு வேக வைங்க. முட்டைக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.